தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நீக்கப்படுகின்றார். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நீக்கப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காரைக்குடி தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் பிரபு. இவர் ஒரு பல் டாக்டர். செந்தமிழன் சீமான் அவர்களை தோற்கடித்தார். சீமான் அந்த தொகுதியில் 30,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தார். காரைக்குடி தொகுதி தேர்தல் முடிவு இன்னும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. காரைக்குடியில் வெற்றி பெற்றது சீமான் தான் என்பது மக்கள் கருத்து. ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குளறுபடிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வெற்றி பெற்றதாக பிரபு அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரபு தமிழக அமைச்சராக உள்ளார். கனிம வளத்துறை அமைச்சராக உள்ளார். ஒரு சில வாரங்களாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் பலமாக எழுந்துள்ளன. பிரபுவின் தந்தை நேரடியாக கல்குவாரி அதிபர்களிடம் சந்தித்து கமிஷன் வாங்குவதாக கூறப்படுகிறது. வாரத்துக்கு 50 கோடி ரூபாய் வசூல் வேட்டை நடத்துவதாக கூறப்படுகிறது. அமைச்சருடைய தந்தையே களத்தில் நேரடியாக இறங்கி இந்த வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளார். இது தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு புகாராக அனுப்பப்பட்டுள்ளது. ஜோசப் விஜய் காதுக்கு எட்டியுள்ளது. கடந்த 15 நாட்களாக கனிம வளத்துறை அமைச்சர் மற்றும் அவருடைய தந்தை கல்குவாரி அதிபர்களிடம் வசூல் வேட்டை நடத்துவது ஊடகங்களில் பெரிய செய்தியாக வெளியிடப்பட்டு வருகிறது, வைரலாகி வருகிறது. இது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர் பிரபு மீது அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அப்பொழுது கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நீக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நீக்கப்படுவார் என தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.